அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், அண்மையில் சென்ற வெள்ளிக்கிழமை கொத்துபா பிரசங்கம் நிகழ்த்தி கொண்டிருந்த ஒரு இமாமினுடைய மரணம் ஒவ்வொரு முஸ்லிமும் ஆசைப்படக்கூடிய மரணம். நாம் தொழுது கொண்டிருக்கும் போது நம்முடைய மரணம் வர வேண்டும். நான் சுஜூதிலே இருக்கும் போது நம்முடைய மரணம் வர வேண்டும். நான் மக்காவிலே, உம்ராவிலே அல்லது ஹஜ்ஜிலே இருக்கும் போது நம்முடைய மரணம் வர வேண்டும். மதீனாவிலே இருக்கும் பொழுது நம்முடைய மரணம் வர வேண்டும் என்று ஒவ்வொரு முஸ்லிமும் ஆசைப்படக்கூடிய ஒரு விடயம். இவ்வாறு தான் அக்குரணை பிரதேசத்தை சேர்ந்த அக்குரணை பிரதேசத்தில் ஒரு பள்ளியில் தலைமை இமாமாக கடமையாற்றிய இமாம் தான் பாயிஸ் முர்சி அவர்கள். இவர்களுடைய ஜனாசா எவ்வாறென்றால், அவர் குத்பா பிரசங்கம் நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது அவர் வஃபாத்தாகிவிட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவ்வாறான ஒரு மௌத்தை ஒவ்வொரு மனிதனும் ஆசை வைக்க வேண்டும். எந்த அளவுக்கு பாக்கியம் பெற்றவராக அந்த இமாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் ஒவ்வொரு பர்வான தொழுகைக்கு பின்னாலும் இவ்வாறான மௌத்தை அல்லாஹ்வினுடைய பாதையில் இருக்கக்கூடியவர்களாக, அதே போன்று சுஜூதிலே ருக்கூவிலே இருக்கக்கூடிய நிலையில் நம்முடைய மௌத் வர வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.